திருப்தி, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி, ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி ரசிகர்கள் சொல்கிறது தான். ஆனால் அந்த ரசிகர்கள் சொல்லுவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் வந்து சக்தி சாருக்கு இந்த படம் பார்த்த உடனே இருந்து, அவர் கூட தான் நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் படம். அவ்வளோ ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அது நீங்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஏவிஎம், விஜயவாகினி, ஜெமினி சினிமாஸ் மாதிரி இருக்கோ, அது மாதிரி இன்னும் வருங்காலத்தில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெள்ளி விழா பொன் விழா கடந்து நிற்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்கும்போது வாரம் வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். அது அவங்க நிறுவனமே அதுக்கு பயங்கர இது பண்ணுறாங்க. பெரிய படங்களை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு இதுவுமே கிடையாது. சின்ன படங்களை, நல்ல படங்களை அவர் சிக்னேச்சர் ரிலீஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது கையெழுத்து மாதிரி தான். அவரோட கையெழுத்து இருந்ததுனால தான் எங்களுடைய படங்களுடைய தலைவிதியே மாறி இருக்கு. ஸோ அவரை நாங்கள் பேச அழைக்கிறோம். 2023 வெளியான படங்களில் அறிமுக இயக்குநர்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 படத்தில் 6 படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது 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 எல்லாமே சின்ன படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார்காஸ்ட் சப்போர்ட்டோடு வராத படங்கள். அதை வந்து மீடியா, ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது. ஏன்னா 2 கோடி 3 கோடி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது. அது இந்த படம் நல்லா இருக்குது, ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள். அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு படம், ஒரு பர்சனல் கனெக்டில் உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு. பேரல் சினிமா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் தொழிலில் ஒரு பேரல் சினிமா அல்லது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப என் மன திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு. இந்த படத்தை நான் வந்து இன்வால்வ் ஆகணும், இந்த படத்தில் நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 படம் பார்ப்பீங்க, நான் மினிமம் 1 படம் பார்ப்பேன். பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால் வந்து முழுமையாக, அதாவது ஃபினான்ஷியலாக ஈடுபட முடியாது. நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஆனால் இதை நான் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் என்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காமல் இதை பண்ண முடியும். நான் அப்படி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஸ்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமாக எடுத்து பண்ணலை. இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமாக எடுத்து பண்ணுறேன். நான் சார்ந்த கலை, நான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தன் வந்து ரத்தமும் சதையுமா போராடி ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து கிடைச்ச விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்த சொல்லணும். இந்த படத்தை வந்து உங்களில் ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம், நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பார்த்த படங்களில் நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படத்துங்கிற படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது வந்து இதாக சொல்லலை, உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இது மாதிரி படங்களுக்கு வேறு வழியே இல்லை, ப்ரெஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், பண்ணுங்கள். இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் செப்பரேட்டாக விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேன், நல்லபடியாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி. கேட்டாரு. ஸோ ஐ தாட் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். அன்றைக்கே அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு. பட் ஐ வாண்டட் த ஷார்ட் டு பி நைஸ். ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 பண்ண படம் இது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் ராம்சந்திரன் சார், ஐ பிலீவ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நரேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். 29th ரிலீஸ் ஆகுது. இது அவர் சொன்ன மாதிரி தான், இது ப்ரெசன்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது.
பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை. அவர் ரத்தம் சதை போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லைன், அது உண்மை தான். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் ஒரு 3-4 டேஸில் ஐயோ என்னடா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவேன் இஸ் செகண்டரி, பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சுது. ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆகிடுச்சு. பிகாஸ் ப்ரொடக்ஷன்லாம் சாப்பாடு வேணாம், அங்கேருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது, இன்னொரு வீட்டிலேருந்து கூழ் வருது, இன்னொரு வீட்டிலேருந்து சம்திங் அது அதர் எவ்ரிடே. அது ஒரு ஃபன் டைப் ஆகிடுச்சு. ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட். அண்ட் அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் மீ. அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க, அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான் பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் எ சக்ஸஸ், எப்படினாலும் அது ரெக்கவர் ஆகிடும். பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. வாத்தியார் இருக்கிறதுனால இப்போ இந்த படத்துக்கு வந்து என்னென்னா ரேக்லா ஓட்டணுன்ட்டார் எடுத்த உடனே. ரேக்லா அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, ரேஸ் கூட பார்த்ததே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்லாவில் வந்து இந்த ஏர் ஓட்டாளி இறங்கு ஓட்டாளின்னு இருப்பாங்க, கூடயே நம்ம கூட ஒருத்தர் ஓடி வருவாங்க, பின்னாடி நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க. சரி இந்த தைரியத்தில் வந்து நானும் ஒரு விசித்திரன் தான் வந்தான். விசித்திரன் பார்த்தாரு, இந்த மாடை பார்த்தாரு டேஞ்சரு, நீங்களாம் ரிஸ்க் எடுத்துட்டு ரஸ்க்கு சாப்பிடுங்க, நான் வரல, நான் ப்ரொடக்ஷனில் கொடுக்குறதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. சரி நான் அந்த மாடை வந்து கொஞ்சம் பழகிறதுக்காக அதுக்கு கடலை மிட்டாய் கருப்பட்டிலாம் கொடுத்து அதெல்லாம் தடவி கொடுத்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. சரி மாண்டேஜஸ்லாம் எடுத்தாச்சு, அந்த ரேஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் நெஜ ரேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாப்புல ராமச்சந்திரன். போய் மாண்டேஜ் தான் எடுக்க போகிறோம், வாங்கன்ட்டாப்புல. டக்குன்னு ஒரு வண்டி திரும்பும்போது ஏறிடுங்க அப்படின்ட்டாப்புல. அது பழகாத மாடு. இல்லை பக்கத்தில் ஆள் இருக்காங்க, நீங்கள் ஏறுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்ட அப்புறம் நீங்கள் இறங்கலாம். சுரேஷ் கேமராமேனு ரெடிப்பா ஜூம் போட்டுக்க பண்ணிக்கோங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. என்னங்க இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஆளக்கணும். இதே அப்படி பின்னாடி சைடில் பார்த்தா சைட்லேயும் ஆளக்கணும், நான் மட்டும் தான் இருக்கேன். பின்னாடி ராமரை பார்த்தா இங்கே பார்க்காதீங்க, அங்கே பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்ப சரி ஓகே. என்னன்னா அந்த ரேக்லாவில் வந்து என்னன்னா ஒரு மாடு இன்னொரு மாடு ஒன்று வேகமாக ஓடும், ஒன்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது இந்த படத்துக்காக. சரி அது என்னன்னா அப்படி இடது பக்கம் திருப்பினா லெஃப்ட்டு போயிடும், வலது பக்கம் திருப்பினா ரைட்டு போயிடும். ரெண்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா தான் நிற்கும். சரி ஷார்ட் முடிஞ்சிடணும், பிடிச்சி இழுத்தா பிரேக்கை போட்டால் நிற்க மாட்டேங்குது, அது பிடிச்சிட்டு போகுது. சரி போகிற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிற்கன்னு பார்த்தா இடையில கம்மாக்குள்ளே இறங்கிச்சு. ரேஸ் நேராக போயிட்டு இவங்க லெஃப்ட்டு போயிடுச்சு. ஐயோ பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கருவேல மரம், உள்ளே போட்டால் கிழிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும் போது வேறு வழி இல்லை, சின்ன ஒரு பயம் வர. ஏன்னா குதிச்சாகணும். குதிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே நின்றுட்டு போய் திரும்பி பார்த்தேன், நீ கொண்டு வந்து எங்கே கோத்துக்கிட்டு இருக்க பார்த்தியா ராமச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சுரேஷ் ஷார்ட் கிடச்சதா அப்படின்னா. சுரேஷ் அந்த பக்கம் ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் ஒரு பழம். ஏய் ஏன் அப்படி பண்ணுறது சுரேஷ் அப்படின்னா. அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ஷனுக்குள்ளே போயிட்டா அப்படின்னா காது கேட்காது, அவ்வளோ ஆர்வமாக இருப்பாப்புல. இதே மாதிரி தான் பழக வேலை. இந்த ஒரு கெடா மூட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை அதே மாதிரி பழகி வச்சுருந்தா அது அப்படி நீங்கள் ஷார்ட்டில் கூட இருக்கும். அது முட்டின உடனே நான் கீழே விழுந்துருவேன். நேராக என் தலைக்கு நேரம் வந்தது, டக்குன்னு எழுந்திரிச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச உடனே மற்ற டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த கலை மேலே இருக்க இதில் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருந்தீங்களா அப்படிம்பாங்க. இவர் சூப்பராக எழுதிச்சிங்க அப்படிங்கிறாரு. நான் வந்து கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இவர் சூப்பர் இதுதாங்க வேணும், அப்படியே அசலாக சேங்க மாதிரி மாறிட்டீங்க அப்படிங்க. அப்படிங்கும்போது அந்த டைரக்ஷன் மேலே இருக்க ஒரு தாகம். இந்த படத்தில் எல்லாமே ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் வழக்கமாக சொல்லுவேன் என்னோட கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ்கிட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். இன்றைக்கி நம்ம ரவீனா ஆகட்டும், சக்தி சார் ஆகட்டும், கேமராமேன், மிக முக்கியமாக நான் இந்த படத்தோட முதல் ஹீரோவாக சொல்கிறது ராஜா சார் தான். அவர் இல்லாமல் இந்த படமே கிடையாது. ஸோ ஏன்னா மியூசிக் வந்து எனக்கு நான் ராஜா சார் பார்த்து வளர்ந்த பையன். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு கூட எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தால் நல்ல டீம் சேரும். அப்படி தான் எங்களுக்கு டூலெட்டில் நடந்துச்சு, இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு. இப்போ கண்டுசாமி ராமச்சந்திரன் பேசுவார். ரொம்ப காலம் ஆச்சு சினிமாவுக்கு வந்தார். இந்த தாமதம் ஏற்படும் போதெல்லாம் சோறு அதிகமாகும் போதெல்லாம் ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள்.
அப்போ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அது ஒரு மாதத்துக்கு தாங்க இப்படி தான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சி வந்தது. அதனால் வணக்கம் நன்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. ஒரு 1.5 வருஷம் எனக்கு பொருளாதாரம் ஒத்துழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பண்ணியிருக்காங்க. அது சுருக்கமாக எப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்லணும்னா ரொம்ப நேரம் பேசினா போர் அடிச்சிடும். சுருக்கமாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதனால் எடிட்ரு இப்போ வரைக்கும் எடிட்ரு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு 80% வாங்கவே இல்லை. எடிட்ரு 6 அசிஸ்டண்ட்டு, சூர்யா, அஜித்து, விக்கி, சதீஷ், கணேஷ் எல்லாம் அவங்க காசு போட்டு தான் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க. என்ன எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. பயங்கரமான ஒத்துழைப்பு இப்போ வரைக்கும் எடிட்ரு. கேமராமேன் 2 பேரும் டோனி ஜான் 2 கேமரா வேணுன்றது பிடிவாதமாக இருக்குது. குரசவா மாதிரி பண்ணணுன்ட்டு அவரோட குழந்தைக்கு கீழே தான் நான் குரசவா மாதிரி மேக் பண்ணணுன்ட்டு 2 கேமரா யூஸ் பண்ணேன். அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு டோனி ஜானியும் சுரேஷ் கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம், இந்த வேணும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலான்ட்டு 2 பேரும் வந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான சம்பளத்தெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க. ஒரு கூலி வேலை பார்க்குற ஆளோட குறைவாக நான் கொடுத்தது மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ பயங்கரமான ஒத்துழைப்பு. இப்போ வரைக்கும் என்னன்னு கூட கேட்டுக்கல, வந்து படம் பார்த்தோம் திருப்தி இது போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு உள்ள ஒரு படம் நீங்கள் உள்ளே உங்களோட பின்னணி உள்ளே வந்துட்டால் இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னா சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னா ஒரு 4 நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாது வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ராஜா சார் என்னன்ட்டு பார்த்துக்கு படம் அந்த மாதிரி வட்டாரோட சார் இது முடிச்சிருக்கேன் பின்னணி சரி கூப்பிட்றேன் அப்படின்னா அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 2 நாளில் கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன் பார்க்கலாமா அந்த பார்க்கணும். உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் வர சொன்னார். போய் பார்த்தேன். படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்னை பார்த்தாரு. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம்னாரு. என்கிட்ட 50 நிமிஷம் கூட இல்லை, நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்கிறாங்க. அவங்க எஸ் சொன்னது ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணுவேன், ஏதாவது ரெடி பண்ணிக்குவேன். ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் ஒரு வந்து 30 பேர்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு 20-25 நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து பாதி தான் கொடுத்தாங்க, இவ்வளோதான் முடிஞ்சுச்சுட்டாங்க. உட்காந்து மாணிக்கநாதன் சார்கிட்ட மூலியமாக போகும்போது சார்கிட்ட போய் தொகை இவ்வளவுதான் வந்துச்சுட்டு ஒரு செக்கை எடுத்து பார்த்தா அப்போ சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 60% நான் கொடுத்துருக்கேன், 40% இல்லை. அப்படியே பார்க்குறாரு, செக்கை பார்க்குறாரு, அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு. அந்த விஷயம் என் கண்ணை ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டே இருந்திருப்பார். சரி எவ்வளோ பேர் அள்ளி அனுப்பிச்சி விட்ருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு வந்து ஒரு 12 நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. வரைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஒன்று ராஜா சாரு, சக்தி அண்ணன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ரவீனா, சந்தோஷ். உங்களுக்கு வந்து இந்த 4 பேருக்கு வந்து ஆனால் ரவீனாவுக்கும் சந்தோஷுக்கும் வந்து அவங்க இப்போ நான் இந்த மேடையில் சொன்னேன்னா ஒரு செயற்கையாக தெரியும், இவ்வளோ ஒத்துழைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்டுன்னு. நான் சந்தோஷ் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு என் ஊரில் கிராமத்தில் ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ரவீனாவுக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தேன், எனக்கு இது போதும், ஏன்னா இந்த மூடு இந்த வாசனையோட என்ன இருக்குன்ட்டு ஒரு பைக் கேட்டாப்புல, காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணாதே பைக் கொடுங்கன்ட்டு. அப்படியே அந்த இன்னொரு அந்த